நம்ம ஆனந்த் இருந்துட்டு இப்போ ரொம்பவே வந்து இப்போ நான் ஃபீல் பண்ணி மகேஷ் சார் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்ல போறாங்க. இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா மகேஷ் சார் கிட்ட எப்படியாச்சும் வந்து இப்போ நேரம் கிடைக்கும் போது உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து இப்போ வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில வந்து இப்போ எல்லா உண்மையுமே சொல்றதுக்கான ஒரு நேரம் வந்தாச்சு. ஒரு பக்கம் அன்புக்கு வந்து இப்போ பக்கு பக்குன்னே இருந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம ஆனந்த் இருந்துட்டு அவர் கொடுத்த அந்த பொக்கேவை வந்து இப்போ வாங்கினாங்க இல்லையா, அதை வந்து பார்த்துட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஐயோ ஆனந்தி எதுக்காக வந்து இப்போ இதை வாங்கினேன் அப்படின்ற மாதிரியும் வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஒரு பக்கம் மகேஷ் சார் இருந்துட்டு அங்கேயே எல்லார் முன்னாடியுமே வந்து தன்னோட லவ் ப்ரப்போஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்க ஒரு பக்கம் ஆனந்தி பயந்துட்டாங்க, அன்பு பயந்துட்டாங்க. ஏன்னா இது சின்ன விஷயம் கிடையாது. அதாவது எல்லாரையும் வச்சு வந்து அவர் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னா எவ்வளவு பெரிய ரிஸ்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதாவது இங்க வந்து அவங்க அம்மா அப்பா அதுக்கப்புறம் வந்து மித்ரா இன்னும் நிறைய பேர் வந்து இருந்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க முன்னாடி மட்டும் லவ் ப்ரப்போசல் நடந்துருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம மகேஷ் சார் ரொம்ப வந்து அசிங்கப்பட்டிருப்பாரு, அவமானப்பட்டிருப்பாரு. அதாவது அதையும் தாண்டி வந்து நம்ம ஆனந்தியால உண்மையை வந்து சொல்லியிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இப்போ வந்து எங்க வந்து மகேஷ் சார் வந்து இந்த இடத்துல அசிங்கப்பட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அமைதியா வந்து இருந்திருப்பாங்க. ஆனா மகேஷ் சார் இருந்துட்டு இப்போ இங்க பார்ட்டி நடந்துட்டு இருக்கப்போ இங்கிருந்து தனியா கூப்பிட்டு போனது ரொம்பவே நல்ல விஷயமா போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம ஆனந்தியும் உண்மை எல்லாத்தையுமே சொல்லி இப்போ நம்ம மகேஷ் சாருக்கு பயங்கரமான அதிர்ச்சியை கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனந்தி என்ன சொல்ற, நீ சொல்றதெல்லாம் உண்மையா இல்லை என்ன பிராங்க் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆனந்தி கிட்ட கேட்கும்போது இல்லை மகேஷ் சார் நான் சொல்றது எல்லாமே உண்மைதான், அன்பு வேற யாரும் கிடையாது, அன்பு தான் அழகன் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இதை கேட்டதும் வந்து இன்னும் பயங்கர ஷாக் ஆக ஆரம்பிச்சுறாங்க. அன்புவை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னதையே ஏத்துக்க முடியல, அன்பு தான் அழகன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னதையும் இங்க வந்து இப்போ நம்ம மகேஷ் சார் பயங்கரமா அதிர்ச்சி ஆக ஆரம்பிச்சுறாங்க. என்ன சொல்ற ஆனந்தி நீ அப்படின்றமோ வந்து சொல்லி அடுத்துதான் இங்க பல பிரச்சனைகள் பல போராட்டங்கள் வந்து நடக்க போகுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.